சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்தால் அழுகையை நிறுத்த முடியாமல் தேமி தேமி அழுத குர்ஆன் இந்த குர்ஆன். அவர்கள் உணர்வுகளால் அப்படியே மயங்கி போன குர்ஆன் இந்த குர்ஆன். அல்லாஹ்வின் தூதருடைய மரண சந்தர்ப்பம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க அழைக்குமாறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையை விட்டு விடுங்கள் யா ரசூலல்லாஹ், அவர் உங்களுக்கு முன்னால் குர்ஆனிய வசனங்களை ஓத ஆரம்பித்து விட்டால் அவரால் தாங்க முடியாது, அழுது அழுது அவர் அப்படியே நின்று விடுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதி தொழ ஆரம்பித்தால் அவர்களுடைய அழுகையின் மூலமாக அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து வருகிற சப்தத்தை பின்னால் உள்ளவர்கள் செவியேற்பார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு உள்ளங்களை எப்படியே கனிய வைத்த குர்ஆன். சகோதரர்களே, இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல. இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல. அற்புதமாக நினைத்து இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக 1க்கு 2 2க்கு 3 வீட்டிலே வாங்கி வைத்து அடுக்கி வைத்து விட்டு அழகு பார்ப்பதற்கும் வரக்கத்திற்காக வைத்திருப்பதற்கும் வீட்டு சுவர்களில் ஆணி அடித்து கொழுகுவதற்கும் வந்ததல்ல இந்த வேதம் குர்ஆன். மரணித்தவர்களின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு சூறாவை ஓதிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் நன்மையை ஈடு செய்து விட்டோம் என்று சொல்லி வெறும் வெற்று வார்த்தைகளால் நடித்துவிட்டு போக வந்த வேதம் அல்ல குர்ஆன். ரமலான் வந்தால் மட்டும் சடங்காக சம்பிரதாயமாக நானும் ஓதுகிறேன் என்ற பெயரோடு வெறுமனே எடுத்து ஓதிவிட்டு பெருநாளின் மறுநாள் வீட்டு மூலைகளில் தூக்கி வீசுகிற வேதம் அல்ல இந்த குர்ஆன். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, குர்ஆனிய பெருமானத்தை புரிந்து கொள்ளுங்கள்.